ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மார்கழி 28ஆம் நாள் காலையிலே எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த க்ளீனிங். அப்பா பொங்கல் வந்தாலும் வந்துச்சு, நம்ம பெண்டெல்லாம் கழுன்றது அந்தளவுக்கு வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது. எங்கே திரும்பினாலும் எதையோ ஒன்று க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அதோடு சேர்த்து இந்த மழையும் பயங்கர சதி பண்ணிகிட்டு இருக்குது. மழை சும்மா ஊற்றுன்னு ஊற்றிட்டு இருக்குது. எதையுமே கழுவி காய வைக்க முடியல, துவைச்சி போட முடியல துணிகள் எல்லாம். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஊர்லெலாம் மழை பெய்யுதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லாருமே எல்லாம் ரெடி ஆகிருப்பீங்க, எல்லாம் க்ளீனிங் எல்லாம் முடிச்சிருப்பீங்க, க்ளீனிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் நாள்னால் அந்த க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு இந்த நிலைவாசல் முன்னாடி போட்டுக்கு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா போன வாரம் தான் தம்பி எல்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தான் வீடெல்லாமே. அதனால ஓரளவுக்கு வீடெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா மெயினாக அந்த நிலைவாசல் இந்த வச்சுருக்க செடிகள்லாம் நிறைய வச்சுருப்பேன் இல்லையா, அந்த செடிகளெல்லாம் அந்த காஞ்ச இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். அப்புறம் அந்த சுற்றி உள்ள ஜன்னலெல்லாம் டஸ்ட்டு படிஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் அடித்து விட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி போட்டிக்கோவெல்லாம் கூட்டிகிட்டு அந்த விநாயகர் வச்சுருக்க இடமெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். அந்த நிலைவாசலில் உள்ள பூ மாலைகள்லாம் கலட்டி எல்லாம் துவைச்சி காய வச்சு. ஏன்னா மழை பெய்கிறதுனால எப்போ மழை வருதுன்னே சொல்ல முடியல, டக்குன்னு மழை வந்துடுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் வீடியோ கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக செம மழை. வீட்டு வாசல்லையும் முன்னாடி தண்ணி அப்படியே நிற்கிதா. அந்த வண்டி போக போக அப்படியே குழி மாதிரியே அந்த இடம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே மண் கொட்டி இருந்தேன், இருந்தாலும் வண்டி அதிகமாக போன உடனே ஃபுல்லாக கரைஞ்சி அந்த இடத்துல குழி மாதிரியே இருக்கிறதுனால வண்டியை விட்டு ஃபுல்லாக வாசலே ஒரு மாதிரி நாஸ்தி ஆகிடுது. அதனாலே பார்த்திங்கன்னா கோலம் இன்றைக்கி போடலை. இது நேற்று போட்டதான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுத்துருப்பேன் இல்லையா. அப்போவுமே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மழை தூரிகிட்டே தான் இருந்தது. கோலம் போடலாமா வேண்டாமா இப்படி யோசனையிலே இருந்ததா கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சு கோலம் போட்டேன். அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு. அசல் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் மாதிரியே இல்லை, மழை காலம் மாதிரியே இருக்குது. இந்த கார்த்திகையில் மழை பெய்யும் பார்த்தீங்களா, அடமழை பெய்யும் பாருங்கள், அதே மாதிரியே அடமழை பெஞ்சிட்டே இருக்குது, தூரிகிட்டே இருக்குது. எனி டைம் நல்லாவும் மழை பெய்யுது. நல்லா மழை இல்லாத நேரம் அப்படியே படிசாரல் மாதிரி அப்படியே தூரிகிட்டே இருக்குது. நம்ம என்ன அப்படின்னா எதையுமே இந்த வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல்னு வந்துருச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வீட்டில் இந்த கழுவுறது, துடைக்கிறது, எடுக்கிறது, இந்த வேலைகள்லாம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். நம்ம எப்போதும் க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். அது வேறு வெள்ளி செவ்வாய் அதாவது வியாழக்கிழமையே வீடெல்லாம் கூட்டுவோம், ஒட்டடை அடிப்போம், வீடெல்லாம் தொடச்சி விட்டுருவோம். எப்போதும் வீடை சுத்தமாக தான் எல்லாருமே வச்சுருப்போம். முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஓரளவுக்கு எல்லாரும் வீடும் சுத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துருச்சு அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. அதாவது இடுக்கு இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த வேலை தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே கை வச்சுட்டோம் அப்படின்னா நேரம் போதும் தெரிகிறதில்ல, ரொம்ப டயர்டு ஆகிடுது. இந்த மழை ஈரத்துக்கு கால் வச்சாவே நசன்னு வேறு இருக்குது. ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வெளியில் வேஸ்டான பொருளை போட்டுட்டு வரணுன்னா கூட ஈரமாக இருக்குது. வெளியில் போகிறக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தெரியுது. இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இந்த பொங்கல் க்ளீனிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் அப்படி தான் செஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா மழை எல்லா ஏரியாவுமே பெய்யுது. எனக்கு தெரிஞ்சு எல்லா பக்கமும் தான் பெஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு கூட மழை விட்டுருச்சு அப்படின்னா நம்ம வாசலில் கூட பொங்கல் வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா எங்கே விறகெல்லாம் எடுத்து வச்சது, இந்த கொட்டாச்சி எல்லாம் நம்ம தேங்காய் ஓடு இருக்குல்ல, இது எல்லாமே காய வச்செல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே நனைஞ்சு போச்சு. இப்படி தான் மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவிழாவுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு. அதை எடுத்து வைக்க முடியல, அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு எல்லாமே. அதுலேருந்தே மழை ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. நைட்டும் பெய்யுது, பகலும் பெய்யுது, அந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்குது. அதனால் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா எப்போதும் போல் கேஸ் அடுப்பில் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த பொங்கலுடைய சிறப்பு பற்றி நாளை காலையில் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் கண்டிப்பாக கொடுப்பேன், பாருங்கள். ஏன்னா 4 தானே பொங்கல் வைப்போம். நாளைக்கு போகி பண்டிகை தானே. நாளைக்கு எல்லாமே இன்னுமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் தொடச்சிட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு நீட்டாக இந்த பழைய எண்ணெய் கழிதெல்லாம் அதெல்லாம் ஃபுல்லாக கழிச்சு விட்ருவோம் இல்லையா. இந்த வேலைகள்லாம் நாளைக்கு நடக்கும். அதனால் அப்படியே எல்லாருமே இந்த ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க. நான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு அவ்வளோவா ட்ரெஸ்ஸு எடுக்கிறதில்ல.
இந்த வருஷமும் அது மாதிரி எடுக்கலை. ஏன்னா வந்து தீபாவளிக்கே வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் இருக்குது. அதையே நான் வந்து தச்சு வச்சுருக்கேன். அதை தான் வந்து போட போகிறேன். ஏன்னா அதையுமே ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா வந்து வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை காட்டிட்டோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் போயிடும்ல. பொங்கல் அன்னைக்கு பார்க்கும்போது இதைத்தானே அன்றைக்கி காட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் பொங்கல் அன்னைக்கு நான் கட்டியிருக்கும்போது பாருங்கள், சாரீ தான் கட்டுவேன் அன்றைக்கின்னு. அதனால் நான் அன்றைக்கே காட்டுறேன், சரிங்களா? இப்போ நீங்கள்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பொங்கல்ங்கிறது ஒரு தமிழர் திருநாள். இதுக்கு தான் நம்ம வந்து தை 1 அன்னைக்கு தான் வந்து புது துணியெல்லாம் எடுக்கணும். ஆனால் நம்ம தீபாவளிக்கு ஆடி தள்ளுபடிக்கே நிறைய ட்ரெஸ் எடுத்துடுறோம் இல்லையா? அதே இருக்குங்கிறதுக்காக அப்படியே வந்து விட்டுறது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்திருந்தோம், எல்லாருக்குமே எடுத்து நான் கூட உங்களுக்கு போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம். போன வருஷம் தான் பொங்கலுக்கு கோவா போயிட்டேன். அதை கூட ஒரு சிஸ்டர் ஞாபகப்படுத்துகிறாங்க, அக்கா போன வருஷம் மார்கழி லாஸ்ட்டு நீங்கள் வந்து கோவா போயிட்டீங்களே, எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஆமாம், பொங்கல் அன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா கோவாவில் இருந்தேன் போன வருஷம். இந்த வருஷம் வீட்டில் தான் இருக்கோம், அதனால் வீட்டில் கண்டிப்பாக பொங்கல் வைப்போம். அப்படியே போகி பண்டிகையை பற்றி அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டாடப்படுகிறோன்னு தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போகி பொங்கல் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் தானே? அது வந்து நன்றியுணர்வின் தொடக்கம். போகி பொங்கல் இவை வெறும் வந்து பண்டிகை அல்ல, தமிழ் வாழ்க்கையின் ஒரு தத்துவம். மார்கழி முடிந்து தை பிறக்கும் தருணம், பழையன கழிந்து புதியன புகும் காலம். அதனால்தான் போகி பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது. போகியில் வந்து போகி பண்டிகை அன்னைக்குன்னு ஏன் வந்து பழையதை வந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, போகி என்பது தேவையற்ற விடை கொடுக்கும் ஒரு நாள். அதாவது தேவையில்லாத பொருட்களெல்லாம் கழித்து அதை வந்து நம்ம அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நாள். முன்னொரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பழையதாகி பயன்படுத்தப்படாத துணிகள், பொருட்கள் இதெல்லாமே வந்து அகற்றப்பட்டன. இதனால் வீடு சுத்தமாகும், நம்மளுடைய என்ன சொல்கிறது, தேவையான பொருட்கள் மட்டும் வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது. இதன் பின்னால் சுகாதார நோக்கம், புதிய வாழ்க்கைக்கு தயாராகும் மனநிலை, மனதும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், இவையெல்லாம் தான் வந்து இந்த போகி பண்டிகை கொண்டாடுறோம்ல அதில் வந்து இருந்தது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போகி பண்டிகை அப்படின்னாலே தேவையில்லாத குப்பைகள், இந்த டயரு, இது எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் டப்பா, அது இதுன்ட்டு இந்த தேவையில்லாத, அதாவது இந்த கரிம வாயுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளுடைய இயற்கைக்கு ஒவ்வாத பொருட்களை வச்சு எரிக்கிறது. இதை வந்து தான் இப்போல்லாம் வந்து போகி பண்டிகையாக வந்து கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு டயரை எரிச்சிட்டா அது வந்து போகி பண்டிகை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. போகி என்பதன் உண்மையான பொருள் வந்து தேவையற்ற பழக்கங்கள், மனதில் தேங்கிய கோபம், வன்மம், மனஸ்தாபம், பகைமை இவை உள்ளத்திலிருந்து அகற்றுவது. பழைய பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தால் தேவைப்படுபவருக்கு அதை வந்து கொடுக்கவும் இன்றைய காலத்தில் வந்து ஒரு சிறந்த போக்கி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இந்த போகி பண்டிகை வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதுதான் வந்து போகி பண்டிகையோடைய தத்துவம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கூட நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வாசலெல்லாம் கோலம் போட்டுட்டு விநாயகருக்கு முன்னாடி எப்போதும் போல் தீபம் ஏற்றிட்டு, நம்ம செடியிலே அரளிப்பூ இருந்தது, அதையே பறிச்சாந்து இந்த பூக்காரம்மா வரல, ஏன்னா மழை பெய்யறதுனால அவங்க வரல. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம அரளி செடியிலேயே வந்து பூ இருந்தது, அதையே பறிச்சுட்டு வந்து சுவாமிக்கெல்லாம் வச்சு விட்டுட்டேன். இதே கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா அரளிப்பூ செடி வந்து வீட்டில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. தாராளமாக வளர்க்கலாம், அதெல்லாம் யார் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அரளிப்பூ செடியெல்லாம் தெய்வத்துக்கு உரிய பூ, அதுவும் முருகருக்கு ரொம்ப உரியது இந்த செவ்வரளி பூ தான். எல்லார் வீட்லேயும் வச்சு வளர்க்கணும், ஏன்னா டெய்லியும் நம்ம வந்து முருகருக்கு செவ்வரளி வச்சு வழிபாடு செய்யலாம். அதனால் வச்சு வளர்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா செடிகளுமே நம்ம வச்சு வளர்க்கலாங்க. ஏன்னா இந்த யூடியூப் வந்ததுலேருந்து இதை நிறைய நான் பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதாவது முள்ளு செடியை முன்னாடி வைக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் வந்து முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி காகிதப்பூ செடி தான் வச்சுருக்கேன், அது ஒரு முள்ளுப்பூ செடி தான். ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் இந்த காகிதப்பூ செடியெல்லாம் இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கையிலலாம் பார்த்தீங்கன்னா
அந்த மரம் வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, இப்படி கொத்து கொத்தாக பூக்குது, எனி டைம் பூ இருந்துகிட்டே இருக்கும், வருஷம் ஃபுல்லாக பூ இருக்கும், எல்லா நாளும் பூ இருக்கும், அதுக்கு சீசனே கிடையாது. அந்த மாதிரி எப்போதும் பூ இருக்கக்கூடிய ஒரு மரம். அப்போலாம் பெரிய பணக்காரங்க வீட்டில் பெரிய பெரிய கம்பெனிகளில் தான் அதை வந்து வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ தான் ரோட்டோரமெல்லாம் நிறைய இருக்குது, எல்லா பக்கமும் இப்போ வந்து வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, முன்னாடி இருந்ததுன்னா கை காலை கிழிச்சு விடும், நம்ம போகும்போது வரும்போது கையில் குத்திரும் காலில் குத்திரும் அப்படிங்கிறக்காக, நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் அதெல்லாம் சொன்னாங்களே தவிர, அதெல்லாம் நல்லா வச்சு தாராளமாக வளர்க்கலாம். இப்போ நான் தான் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன், நல்லா தான் இருக்கிறோம். கடவுளுடைய புண்ணியத்தில் கடவுளுடைய அனுகிரகத்தால் நல்லா தான் இருக்கிறோம். அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது. அந்த பூ மரம் இருக்குல்ல, அப்படியே கொத்து கொத்தாக எனி டைம் பூக்கும்போது அப்படியே வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது பூ. அதை கேட்காதவங்க கிடையாது. இப்போ வந்து உங்கள் வீட்டில் தான் இந்த காலத்தில் அந்த செடியை நாங்கள் பார்க்குறோங்க அப்படிம்பாங்க. அப்படி எத்தனை பேர் தெரியுமா அதை வந்து கேட்பாங்க, அதில் ஒரு குச்சி ஒடிச்சு கொடுங்கம்பாங்க, இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னு கேட்பாங்க. இப்படி நிறைய கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அதில் ஆசைகள் இருக்க தான் செய்யும் இல்லையா. அதனால் செடியிலலாம் எந்த ஒரு தோஷமே கிடையாதுங்க. எல்லா செடியும் நல்ல செடியே. செடிகள் வளர்க்க வளர்க்க அது செடி வளர்கிற மாதிரி வீடும் நல்லா சுபிக்ஷமாக இருக்கும். அதனால் வந்து செடியெல்லாம் வளர்க்கணும் வளர்க்கக்கூடாது இதெல்லாம் கிடையவே கிடையாது. செடிகள் நிறைய வச்சு வளருங்க. அது நம்மளுடைய மன ஓட்டத்தையும் எண்ணோட்டத்தையும் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ ஒரு சாந்தமாக்கும். இன்னொன்று, நான் அதிக செடிகள் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணோட பார்வை இருக்குதுல்ல, அதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஒரு க்ரீனிஷை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும், அதுக்கு நல்லது. நல்ல ஒரு சுத்தமான காற்றை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் எல்லா செடிகளுமே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் பார்த்திங்கன்னா, காலையில் வந்து பாசிப்பருப்பு சிறுகீரையும் போட்டு கடைஞ்சி வச்சுருந்தேன். பாவக்காய் பொரியல், நைட்டு வச்ச ரசம் வந்து நிறைய தக்காளி ரசம் சேர்த்தே வச்சுட்டேன். ஏன்னா முதல் நாள் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நல்லா சுட சுட தக்காளி ரசம் வச்சு கொடுமா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நான் சாப்பாடு செஞ்சு தக்காளி ரசம் வச்சு பொரியல் செஞ்சு கொடுத்தேன். அதிலே மீதம் இருந்தது, அதனால் அந்த ரசத்தையே வச்சாச்சு. காலையில் பாசிப்பருப்பு அண்டு வந்து கீரை வந்து கடையல், அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் பொரியல், சாதம் வந்து வடித்தேன். ஏன்னா இதை ஒரு சிஸ்டர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அக்கா நீங்கள் சாதம் வடித்து சாப்பிடுங்கன்னு. கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாக சாதம் வடிச்சிட்டு தான் இருக்கேன். அது கூட நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது சாதம் வடித்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ ஒன்று எடிட் பண்ணி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த மொபைலில் வந்து அதிகமாக அந்த மார்கழி மாதம் முழுவதும் கோலம் போட்டது. ஏன்னா எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாள் வீடியோ கொடுக்காம வந்து விட்டுறேன் இல்லையா, ஏதாவது வேலை இருக்குது, டக்குனு எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ அன்றைக்கி வீடியோ கொடுக்க முடியாமல் இருந்தது. எல்லாமே அப்படியே சேவ்லேயே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதை கொடுத்துட்டு தான் மற்ற வேலை பார்க்கணுங்கிறக்காகவே வந்து அன்றைக்கி காலையிலே உட்காந்து உங்களுக்கு வீடியோவை எடிட் பண்ணி கொடுத்துட்டு அதை மறுபடியும் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து நிலைவாசலில் இருந்து அந்த பூவெல்லாம் இருக்குல்ல, தோரணமெல்லாம், அதெல்லாம் வந்து கலட்டிட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது அழுக்கு இல்லை, ஆனால் டஸ்ட்டு படிஞ்சு அந்த லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படிஞ்சு அப்படியே கருப்பு கலரில் இருக்கும். அதை பார்த்தா கிட்டத்துலேருந்து பார்த்தா தெரியாது, கிட்டத்துலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த பூ ஃபுல்லாமே அழுக்கு படிஞ்சது மாதிரியே இருந்தது. அதை நான் அன்றைக்கே சொன்னேன், அதெல்லாம் கழுவி எல்லாம் துவைச்சி போடணும் அப்படின்னு. அது பொங்கலுக்கு தான் வந்து செய்கிற மாதிரி இருந்திருக்குது. இந்த பக்கம் உள்ள அந்த விளக்கு மாடமெல்லாம் அன்றைக்கே க்ளீன் பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து க்ளீனாக இருக்குது. இன்னும் லேட்ரு போட்டு வந்து லேட்ரு வந்து அங்கே நம்ம வீட்டில் அந்த பெரிய வீட்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து மேலே அந்த விநாயகருக்கு போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த மாலையை கலட்டணும். அதையும் அப்படியே கையோடு துவைச்சி போடணும். நீ துவைச்சி போட்டதெல்லாம் காய் தான் என்னென்னு வேறு தெரியல, ஏன்னா இந்த மழை தான் பேஞ்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிறக்காக சரி விடுறபோது கொஞ்சம் இந்த வெயில் லைட்டாக வரும்போது மேலே கொண்டே போட்டு எப்படியாவது காய வச்சு எடுத்துடலான்ட்டு அதை கையோடு செஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த செடிகள்லாம் மணி பிளான்ட்லாம் வளர்ந்து இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வாசலெல்லாம் இந்த பெயிண்ட் வச்சு கோலம் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதை கூட நான் உங்களுக்கு விலாகில் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது செய்ய முடியல, ஏன்னா மழை பேஞ்சிட்டே இருக்குது. சரி பொங்கல் முடிஞ்சு மெதுவாக நம்ம செஞ்சுக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு வேலைகளும் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மழையில் ஒன்றுமே செய்ய முடியல. வாசல்ல எல்லாம் அந்த மஞ்சள் கோவி பவுடர்லாம் போட்டு வலிச்சு விடணும். சாணமெல்லாம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிஸ்டர் கொண்டாந்து கொடுத்தாங்க, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்கிறேன். சரி பொங்கல் அன்னைக்கு வலிச்சு விடணும் அப்படின்ட்டு எதுவுமே செய்ய முடியல. வாசலுக்கு முன்னாடி அவ்வளோ தண்ணி நிற்கிது. அதனால் சரி ஓகே பொங்கல் முடிஞ்சு மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யலான்னு செஞ்சிட்ருக்கிறேன். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் நடந்துகிட்ருக்குது.
மெயினாக நீ அடுத்து வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுவேன், அதை வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து vlog-ஆ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து முந்தா நாள் கொடுத்த வீடியோஸில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பூஜை பண்ணி தான் வீடு கட்டும் யோகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன், நேற்று கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கமெண்ட் நான் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணலை. யாரும் வந்து கோவிச்சிக்காதீங்க, என்னடா நம்ம கொடுக்குறோம் அந்த அக்கா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வேலை இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் என்னால் வந்து வீடியோ கொடுக்குறக்கே பாருங்கள் எடுத்துடுறேன், ஆனால் என்னால் உட்காந்து அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறக்கே என்னால் முடியல. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் கமெண்ட்ஸை வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்கலைனாலும் நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு படித்து இந்த வீடியோ முடிகிறக்குள்ளே எவ்வளோ கமெண்ட்ஸ் படித்து சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுலேருந்து கரெக்டாக நம்ம வந்துடும். அதுக்காக உங்களுடைய கமெண்ட்ஸை போடாமல் இருக்காதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன். எப்போதும் உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நான் படிப்பேன், படிச்சுட்டு நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, மைதிலி அருள் அப்படிங்கிற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, அக்கா உங்களை பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டேன். போன வருஷம் செங்கல் பூஜை செய்தேன் அக்கா. இந்த வருஷம் புது வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்து விட்டேன். உங்கள் அன்பின் வழியில் பின்பற்றியதால் கடவுள் அனுகிரகம் மூலமாக சொந்த வீடு அமையப் போகிறது. ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி அம்மா. என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக கொடுத்தது. பரவாயில்ல, இதை பற்றி நேற்றே விலாகில் நான் நிறைய பேசிட்டேன். அதனால் வந்து இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், சரியா? வீடு என்பது ஒவ்வொருத்தருடைய கனவு தான், அது எல்லாருக்கும் அமையாது. அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நேற்று விலாக்லேயே நான் வந்து ரொம்ப விரிவாக பேசியிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடு அதை வந்து செய்யுங்க. அதில் வந்து இது வந்து முட்டாள்தனமானது, மூட நம்பிக்கையானது அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் நம்மளுக்கு முழு பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை வைக்கக்கூடிய எந்த ஒரு செயல்லையுமே நம்மளுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையை மட்டும் செய்யுங்க. தியானம் பண்ணுங்கள். தியானம் சொல்கிறது பூஜையை தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பூஜை பண்ணுங்கள். நம்ம பூஜை பண்ண பார்த்தீங்கன்னா பூஜைன்னா நான் இப்போது என்னோடய பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்ப்பாட்டமெல்லாம் இருக்காது. நம்மளால் இயல்பாக நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம சாமி கும்பிட்டு வழிபட்டுட்டு வந்தோமோ, நம்ம அம்மா காலத்தில் வந்து பார்த்தது அப்போலேருந்து நம்ம வழிபடுற முறைகளை தான் நான் வீடியோலேயே கொடுப்பேன். ரொம்ப பொருளை வாங்கி வச்சு ரொம்ப வந்து நிறைய விஷயங்கள் வச்சு நிறைய தீபங்களை ஏற்றி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இயல்பாக நம்மளால் எவ்வளவு இயல்பாக நம்மளுடைய வாழ்வு முறையில் வாழ்வாதாரத்தில் என்னென்னலாம் நடக்குமோ அதை மட்டும்தான் செய்வேனே தவிர யூடியூப்காகவோ ஒரு வீடியோக்காகவோ ஃபுல்லாக வந்து எல்லாருக்குள்ளேயும் கொண்டு திணிக்கணும் அப்படின்னு நான்லாம் நினைக்க மாட்டேன். உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நிறைவாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றியை கொடுக்கும். அதை தான் நான் டெய்லியும் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதை தான் வந்து வீடியோவாகவும் நான் வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிஷோர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நாங்களும் சொந்த வீட்டுக்கு போகணும் வேண்டிக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், இந்த தை மாதம் பிறந்ததுலேருந்து இந்த 2026க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு போவீங்க. அடுத்த கமெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ், அக்கா நாங்களும் சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோ வீடு கட்டியோ இல்லை வீடு வாங்கியோ வந்துட்டோங்கிற கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு வரும். அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகமும் முருகர்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. முருகர் ஒரு எளிமையான கடவுள், நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப அன்பான கடவுள், நம்ம கூடவே இருக்கக்கூடிய கடவுள். அவர்கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து நடக்கணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேகா பிரவீன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து எங்களுக்கும் வீடு கட்ட வேண்டும், நீங்கள் வேண்டிக்கோங்க, நானும் இந்த செங்கல் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக சிஸ்டர், இப்போ அவங்களுக்கு சொன்னதே தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த 2026க்குள்ளே நீங்களுமே சொந்த வீடு கட்டி உங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நானும் மனதார வந்து வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முருகேஸ்வரி அப்படிங்கிற ஐடியிலேருந்து நன்றி சமயபுரத்தால் நானும் செய்கிறேன் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னை சமயபுரத்தால்னு சொல்கிற ஒரே ஒரு ஜீவன் என்னோட என்ன சொல்கிறது,
சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து மனசை டச் பண்ணுற மாதிரி நம்ம மனசையே கலங்குற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்ல. அதில் ஒன்று தான் இந்த சமயபுரத்தாள்னு என்னை பார்த்து சொல்கிறது. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு தெய்வத்திற்கு வந்து இணையாக நீங்கள் வந்து என்னைய சொல்லும்போது கண்ணு கலங்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெய்வம் தெய்வம் தான். நீங்கள் என்னைய எப்படி வேணாலும் சொல்லலாம். அது உங்களுடைய அன்புக்கு வந்து நான் வந்து தடை போட மாட்டேன். ரொம்ப நன்றி. நீங்கள் அப்படி சொல்லி கூப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்கேஎஃப்எம் எம்கேஎஃப்ஹெச் அப்படிங்கிற ஐடியிலிருந்து, அக்கா செங்கல் வைத்து பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்று செய்து காட்டுங்கள் அக்கா. தயவுசெய்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் சொந்த வீடு கட்ட எங்களுக்கு வழிகாட்டுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நான் வந்து ஹெட்லைன், அதாவது முன்னாடி தம்ப்லைன்லேயே கொடுத்துருப்பேன் செங்கல் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்ட்டு. நம்மளுடைய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ நான் கொடுத்துருப்பேன், பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எங்களால் அந்த வீடியோவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மறுபடியும் போடுங்க. இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு, அதாவது அடுத்த வாரம் செவ்வாய், ஏன்னா பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு அந்த பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை நான் வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன். வீடியோ இருக்குது, பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாய் பிரகாஷி அப்படிங்கிற ஐடியிலேருந்து, சாரி சிஸ்டர், நான் இப்போ தான் கமெண்ட்ஸை படிக்கிறேன், ரொம்ப ரொம்ப சாரி. என் பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே சிஸ், என் பொண்ணு நல்ல நிலைமைக்கு வரணும்னு விஷ் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேற்று சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அப்போ இன்றைக்கி தான் பர்த்டேயாக இருக்கும். பொண்ணு பேர் சொல்லலை, இருந்தாலும் அந்த தங்கத்துக்கு ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாப்பியாக சந்தோஷமாக தீர்க்க ஆயுசோடு ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களும் பெற்று நிறைஞ்சு வாழணும். அந்த தங்கம் என்னெல்லாம் வாழ்க்கையில் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு மனதார நான் வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. பேர் சொல்லலை, அதனால் யாருன்னு எனக்கும் தெரியல, பேர் சொல்லி சொல்ல முடியல. அவங்க ஐடி வந்து சாய் பிரகாஷ் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்லாம் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, மாலதி பாபு விலாக் அப்படிங்கிற ஐடியிலேருந்து, அக்கா நான் கார் வாங்க வேண்டும் என்றால் என்ன பூஜை செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், இந்த காரால் நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன், கண்டிப்பாக கார் வாங்க வேண்டும், அதற்கு என்ன பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து பூஜைகள்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு லட்சியம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம், இதெல்லாமே வந்து நிறைஞ்சு வர்றதா இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. அதனால் நம்ம மற்றவங்களுக்காக வாழணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு லட்சியத்தையும் கொடுக்கும். இதில் 2 விஷயம் இருக்குது. அடுத்தவங்களை பார்த்து நம்ம அதே மாதிரி வாழணும் அப்படின்னா ஓவர் ப்ரெஷர் ஆகும், உடம்பு வந்து அந்த ப்ரெஷருக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையை இயல்பாக வாழ முடியாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக நாம் வாழணும்னு நினச்சோம் அப்படின்னா முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படவே கூடாது. அவங்க அப்படி இருக்காங்களே நாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நாம் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு இருக்கணும். லட்சியம் இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது. அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன், வீடியோக்காக சொல்லலை, உண்மையாலும் தான் சொல்கிறேன். இதே ப்ராப்ளம் எங்களுக்கும் நடந்திருக்குது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எல்லாருக்கும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நாம் நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணுமே தவிர சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். அது எல்லாருக்கும், மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு இயல்பான ஒரு எண்ணம் தான். அதே போல் பார்த்திங்கன்னா கார் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் நினச்சதெல்லாம் என் பிள்ளைங்க வந்து இருந்து போகணும், வந்து காரில் போகணும். ஏன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு வாழ்க்கை முறையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சு போயிட்டே இருக்கும்போது நாம் பிள்ளைங்க நின்று ஏங்குவாங்க. ஆனால் நம்ம ஒரு காரில் போக முடியலையே, அவங்க வீட்டில் கார் இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க யோசிக்கும்போது அந்த ஏக்கத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா. இப்படி தான் வந்து எல்லாருக்குமே வந்தது. இதனால் அவமானங்கிறது இருக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கலாம். அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கூடிய சீக்கிரம் உங்கள் மனசு போல் நீங்கள் என்ன கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஓவர் ப்ரெஷர் ஆகிக்காதீங்க.
நம்மளுக்கு எப்போதும் ஒரு உத்வேகம் இருந்துகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். அடுத்தடுத்த இலக்கு நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இலக்கு என்னங்கிறத நம்ம வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அசைப்போட தான் இந்த பிரபஞ்சம் அதை வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும். அதனால் யாரையும் நினச்சி நம்ம பொறாமை படக்கூடாது. நம்மளுக்கு என்ன கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து தரமாக கொடுப்பாரு. லேட்டாக ஆக ரொம்ப லேட்டஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஒரு விஷயம் அமையும். அதனால் வந்து பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அது நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக நானும் வேண்டிக்கிறேன். நீங்கள் கார் வாங்குறதுக்கு என்ன பூஜை செய்யணும்லாம் கேட்டீங்க. அதை பற்றி சாரி எனக்கு தெரியல. கார் வாங்குறதுக்கெலாம் பூஜைகள் இருக்குதாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் எப்போதும் கும்பிட்ற மாதிரி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுங்க. முருகப்பெருமான மனசார நினச்சி வேண்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வெற்றிகரமாக வந்து முடியும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்புறம் ராஜேஸ்வரி பழனி அப்படிங்கிற ஐடியிலேருந்து, சகோதரி அருமையான பதிவு, நன்றி. எங்களுக்கு கடன் தீரவே மாட்டேங்குது, இதற்கு என்ன செய்வது சகோதரி, தெரிந்தால் தெரிவிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். இப்போது வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யுங்க சிஸ்டர். இது வந்து வீடியோக்காக நான் சொல்லலை. எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த யூடியூப் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்காங்களே, எல்லாருக்கும் வந்து இதுதான் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லோரும் இயல்பாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் அவ்வளோ பெரிய சக்தி வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் தான் இருக்குது. கண்டிப்பாக செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து மனதார வந்து வேண்டிக்கோங்க. அந்த செவ்வாய் ஹோர டைம் இருக்குதுல்ல, அந்த டயத்தில் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க சிஸ்டர். கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரும். அதை விட ரொம்ப முக்கியம், அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். கடன் பிரச்சனை இருந்தால் நம்ம வேலைக்கு தானே போகணும், அப்போ தானே பணம் கிடைக்கும், அப்போ தானே கடன் தீரும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதே இது அந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய எல்லா வழிகளையும் காட்டக்கூடியது இந்த பிரபஞ்சம்தான். அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நல்ல வழியை காட்டிகிட்டே இருக்கும். அப்படியே நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அது நடந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உழைப்பு இருக்கணும், உழைப்போட தெய்வத்தோடைய அனுகிரகமும் நம்மளுக்கு இருக்கணும்ல. அதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய சொல்கிறது. அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். நான் டெய்லி செய்கிறத தான் நான் வீடியோவாக கொடுக்குறேன். அதனால் பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாருமே செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. காலைல எந்திரிச்சு குளிக்கணுமா, தலைக்கு குளிக்கணுமா, நான்வெஜ் நைட்டு சாப்பிட்டா காலையில் எந்திரிச்சு குளிக்கணுமா, அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு மட்டும் தோஷமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நானும் அப்படி தான். இப்போ காலையில் எந்திரிச்சு நம்ம சுத்தமாக இல்லை, அதாவது உடம்பளவுலையோ இல்லை வந்து நம்ம சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றுங்க. இல்லை நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னா கைகால் முகத்தை கழுவிட்டு தலையை சீவிட்டு நெத்தியில் வந்து பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தீபத்தை தெய்வத்துக்கு முன்னாடி அதிகாலையில் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை மனசார நினைங்க. அசை போட்டுகிட்டே வந்து அப்படியே தியானம் மாதிரி உட்காருங்க. அது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கேட்டுகிட்டே இருக்கும். அத்தனை தெய்வங்களும் தேவதைகளும் வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அது அப்படியே ஆகட்டும்னு வந்து சொல்லுவாங்களாமா. அதனால் கண்டிப்பாக வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் போடுங்க. அதீத வெற்றியை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். இது நம்பிக்கை. என்னால் வந்து அடித்து சொல்ல முடியும் அப்படின்னா இந்த தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சு தீபம் போடுங்க. கண்டிப்பாக அது வந்து நடக்கும், நல்லதே நடக்கும். இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் பேசுகிறேன். ஏன்னா ஓவர் வேலைனால ஓவர் டயர்டாகவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் வந்து டல்லாக தான் இருக்கும். இந்த மழை குளிருக்கு ஈரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸே வரவும் மாட்டேங்குது. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து கணீர்னு நம்ம பேசிடலாம், சரியா? சரி, இப்போ அப்படியே நம்ம வந்து விலாகுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நிலைவாசலில் இருந்த அந்த பூ தோரணம் எல்லாத்தையும் கழட்டிட்டேன். முன்னாடி வந்து நெல்மணி தோரணம் போட்டிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் கழட்டிட்டு அந்த நிலைவாசல் தோரணத்தையும் அப்படியே கழட்டிட்டேன். இந்த தோரணத்தோடைய லிங்க் வந்து நான் இந்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு நான் கொடுத்து வைக்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. பார்த்தா அதாவது ஒரிஜினல் நிலை மாலை மாதிரியே தான் இருக்கும். துணியால் செஞ்ச பூ தான், பிளாஸ்டிக் கிடையாது. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழுக்கு படிகிறதில்ல, தூசி மட்டும்தான் லைட்டாக அந்த லீஃபில் போய் படியும். அதுவும் ரொம்ப இப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆக போகுதில்ல. இப்போ தான் அந்த மாலையை நான் கழட்டி துவைச்சிருக்கேன். அந்தளவுக்கு அது பளிச்சுன்னு தான் இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தா மட்டும்தான் அந்த அழுக்கு படிஞ்சிருக்கிறது தெரியுமே தவிர, மற்றபடி ரொம்ப அழுக்கெல்லாம் பிடிக்கிறதில்ல. நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணாலும் மாதத்துக்கு ஒரு டைம் வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம்.
அப்படியே கலட்டி நம்ம வந்து சோப்பு போட்டு நல்லா துவைச்சி காய போட்டு எடுத்து அப்படியே நிலைவாசலில் மாட்டிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நிலைவாசல்ல எல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் பூவெல்லாம் எல்லாருமே போடுறாங்க. நானும் ஃபஸ்ட்டெல்லாம் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இந்த ஆன்மீகத்தை நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நிலைவாசலுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதனால சரி ஓகே, கொஞ்சம் வந்து அதனாலேன்னு சொல்கிறத விட எனக்கு வந்து இந்த அந்த மாலை ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு மங்களகரமாக பார்க்குறக்கே ஒரிஜினல் மாலை மாதிரி இருந்ததா, சரி ஓகே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது. 1200 என்னமோ அந்த சம்திங் வந்தது. ஆனால் ரொம்ப பெரிய மாலையாக இருக்கும். நிலைவாசல் ஃபுல்லாகவுமே வந்து கவர் ஆகிருக்கும். ரொம்ப நல்ல மாலையாக இருக்கும். நாளைக்கு பூஜை அறைக்கு முன்னாடி ஒரு மாலை போட்டிருப்பேன். அதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். அது நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் அந்த ரூமுக்கு க்ளீன் பண்ணுறப்போ அதை வந்து நான் வந்து வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன். நாளைக்கு போய் பண்டிகைனால எல்லாருமே காப்பெல்லாம் கட்டுவீங்க இல்லையா? அதனால் நாளைக்கு ஈவினிங் சில பேர் கட்டுவாங்க, சில பேர் காலையிலே கட்டுவாங்க. நாங்கள் அப்பா அம்மா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு தான் வந்து அந்த காப்பு கட்டுவாங்க. அதனால் நாளைக்கு நானுமே அந்த நல்ல நேரம் பார்த்துட்டு நைட்டு தான் வந்து காப்பு கட்டுவேன். அதுக்கப்புறம் நாளண்டு தானே பொங்கல் திருநாள். அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கே கம்ப்ளீட்டாக அந்த க்ளீனிங் எல்லாம் முடிச்சிருவேன். மதியத்தோடவே எல்லாம் முடிஞ்சிடும். நாளைக்கு பண்ணுற வேலைகளெல்லாம் நாளைக்கு விலாகில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து வேலைகள் பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. கம்மியானா கொஞ்சம் தான் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அந்த போர்ட்டிகோ க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. அவ்வளவு எல்லாம் இதையும் க்ளீன் பண்ணி எடுத்தேன். எனக்கு மொபைலில் வந்து ஃபுல்லாக ஸ்டாண்டை தூக்கி வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டயர்டாகவும் ஆகிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொபைலில் ஸ்பேஸும் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நாளைக்கு விலாகில் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் வேலை செய்கிறோம், நாளைக்கு பொங்கல் சக்கரை பொங்கல் வைக்கக்கூடிய அந்த டைம் எல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு லாங் விலாகாகவே ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே லாங் விலாக் தான் கேட்டுட்ருப்பீங்க. உங்களுக்காகவே ரொம்ப லாங் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண தான் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் போய் சேரும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளுக்கு கமெண்ட்ஸ் மூலம் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.